மே 4 அங்க இவிஎம் பிரிக்கிறாங்க. அந்த சீலை உடைக்கும் போதே விசில் சத்தம் காது கிழிக்குது. அப்படியே ஒவ்வொரு டப்பாவா தொடக்க விசில் சத்தம் காது கிழிக்குது. 9 பதவியேற்பு விழா பனையூர்ல 233 எம்எல்ஏக்கள் பதவி ஏத்துக்கிறாங்கப்பா. மே 9 பதவி ஏத்துக்கிறாங்க. அநேகமா செப்டம்பர்ல தளபதி அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏதோ இந்த தடவை ஜெயிச்சதெல்லாம் ஃப்ளூக்கு கிடையாது. மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் தளபதிக்கு தான் இருக்குது. நீங்க அத்தனை பேரும் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினாலும் இவரை தோக்கடிக்க முடியாது. இவரே 400 கோடியா 600 கோடியா தான் அவங்க சொத்து கணக்கு காமிச்சுக்கிறாரு. அப்போ இத்தனை கோடிக்கு எங்க போவார் அப்படின்னா அங்கதான் இருக்குது அடுத்த சூட்சுமம். அதனால என்னப்பா, சனிக்கிழமை மட்டும் தானே ஆபீஸ் வரணும். மண்டே டு ஃப்ரைடே ஜனநாயகன் 2, லியோ 2, தெரி 2, புலி 2, சுறா 2 இப்படி எடுத்து விட்டுக்கினே இருக்கலாம். இதே உங்க தளபதி விஜய் முன்ன பின்ன அனுபவம் இல்லாத ஒரு டைரக்டர் ஒருத்தர் வராரு. சார் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நான் படம் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் படத்துல நடிப்பாரா? சார் சினிமா வேற இது வேற, எப்படிங்க வேற வேற சொல்றீங்க? ஒரு சினிமாக்கே நீங்க அந்த சான்ஸை கொடுக்க மாட்டேங்கும் போது நாட்டை ஆள்றதுக்கு எப்படிங்க நீங்க வாய்ப்பை கொடுக்க முடியும்? இந்த 5 வயசு குழந்தைல இருந்து சொல்றவங்க அத்தனை பேருமே நீங்க நம்புறதெல்லாம் அவரை சினிமால பார்த்ததை வச்சு மட்டும்தான். அதை தவிர அவர் என்ன நல்லது பண்ணார் உங்களுக்கு என்ன தெரியும்? சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் அண்ணாமலை அவர்களே ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போட்டு போய் மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரில சார் சொல்லப்படுது. நம்ம முதலமைச்சர் என்ன கலர் சொக்கா என்ன கலர் பேண்ட் போட்டு போனார் தெரியுமா? ஆம்பளைங்களுக்கு இருக்கிற ஒரே டீசென்டான கலர் அதுதாங்க. உலக்க நாயகன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் ஒரு கவிதை சொல்லிக்கிறாரு. அதாவது உழவை விடுத்து தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பரந்தூர்ல போய் பாடுவியா இந்த பாட்டை? இல்ல பரந்தூர்னு ஒண்ணு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியாதா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் அண்ட் த ஜாம்பவானா சேர்ந்த நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். ஆக்சுவலாக நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க, நான் டைம் ட்ராவல் எப்பவுமே முன்னாடி போய் நான் பாட்டு வரக்கூடிய ஆள், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. நிறைய டைம் அது நடந்திருக்கு சார். அதனால ஓகே. பட் இது இருந்தாலுமே இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இந்த மே 4 எப்போ தான் வரும் அப்படின்ட்டு. இன்னும் 10 days இருக்கு. இருந்தாலுமே உங்கள் டைம் ட்ராவல் கொஞ்சம் முன்னாடி போய் அடுத்த சிஎம் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இந்த மாதிரி விக்ரம், நீ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா போயிட்ட, அதனால உனக்காக நான் போயிட்டு வரேன். ஆனா க்ரூட் ஆயில்லாம் ஏறி போயிடுச்சுப்பா. ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூவல், அந்த ஃபிளைட்டோட ஃபியூவல்லாம் ஏறி போச்சு. அதனால கன்வெயன்ஸை கொஞ்சம் சேர்த்து குத்தியானா நான் போய் பார்த்துட்டு வரேன். டீலா நோ டீலா? டீல் சார். ஐயா எவ்வளவு நாள் கொடுக்குறோம் சார், சீக்கிரமா சொல்லுங்க. ஓகே. மே 4 அங்க இவிஎம் பிரிக்கிறாங்க. இந்த தடவை தபால் ஓட்டு பின்னாடிதான் என்ன போறாங்க போல இருக்கு. சோ எடுத்த உடனே இவிஎம் இவிஎம் அப்படியே அந்த சீலை உடைக்கும் போதே விசில் சத்தம் காது கிழிக்குது. அப்படியே ஒவ்வொரு டப்பாவா தொடக்க விசில் சத்தம் காது கிழிக்குது. மே 4 அப்படி ரிசல்ட் எல்லாம் 12 மணிக்கே முடிஞ்சிருது. ஏன்னா எல்லாமே ஒரே கட்சிக்கு அள்ளி போட்டுக்கிறதுனால என்ன ஆக போகுது? மே 4 ரிசல்ட் வந்த உடனே அடுத்த நாளே மே 9 பனையூர்ல மே 4 ரிசல்ட் வந்து அடுத்த நாள் மே 9 பனையூர்ல பதவி ஏற்பு விழா. ஓகேவா? அது எப்படி சார் 4 அடுத்த நாளே 9 வந்துரும்? தம்பி 4 என்ன கிழமை? ஓகே, திங்கக்கிழமை. 9 என்ன கிழமை? சனிக்கிழமை. அப்பா சனிக்கிழமை மட்டும்தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம், மத்த நாள்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம்ப்பா. என்னதுமே இது கூட புரியாம கேக்குறீங்க நீ. 9 பதவி ஏற்பு விழா பனையூர்ல 233 எம்எல்ஏக்கள் பதவி ஏத்துக்கிறாங்கப்பா. சார் 234 எம்எல்ஏ தானே சார்? இன்னொரு எம்எல்ஏ சார் என்ன சார் ஆச்சு? தம்பி இதுதான் சொல்றது, அரசியல்ல அப்படியே அப் டு டேட்டா இருக்கணும். என்ன நீ அவங்களா எல்லாம் என்னென்னவோ குறை சொல்லிக்கிறாங்க, உனக்கு அரசியலே தெரியலையே. நீ எப்ப அரசியல் படுத்தி கொள்ள போகிறாய் உன்னை? நம்ம தளபதி 2 தொகுதியில நிக்கிறாரு, 2 தொகுதியிலும் ஜெயிக்கிறாரு. ஆனா அவரை ஒரு எம்எல்ஏவா தான் கணக்கு பண்ண முடியும். சாரி சார், கேட்ச் யுவர் பாயிண்ட் சார். அப்போ 233 எம்எல்ஏக்கள் பனையூர்ல பதவி ஏத்துக்க போறாங்க. வந்த உடனே முதல் கழுத்து என்ன தெரியுமா?
இந்த கோட்டைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கோட்டையை பிடிச்ச பிறகு அந்த தலைமைச் செயலகம் இருக்கு பாரு, அது வந்து இது வரைக்கும் வாரத்துல 5 நாள் ஒர்க்கிங்கா. சரி, இனிமே வாரத்துல சனிக்கிழமை மட்டும்தான் ஒர்க்கிங். ஆனா அன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள் எல்லாரும் காலையில 6 மணிக்கே வந்துடணும். சிஎம் எப்ப வருவார் எப்படி வருவார்னு யாருக்கும் தெரியாது. காலைல வருவாரு கேரவான்ல, டக்கு டக்கு டக்குன்னு ஃபைல்ல கையெழுத்த போடுவார், முடிச்சுட்டு போயினே இருப்பாரு அவரு. இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா உங்களுக்கு? சொல்லுங்க சார். மே 9ஆம் தேதி பதவி ஏத்துக்கிறாங்க. அநேகமா செப்டம்பர்ல வந்து தளபதி வந்து அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏன் சார், எதனால? என்ன அங்கதான் இருக்குது கேட்ச். இப்போ 2 தொகுதியில ஜெயிச்சுக்கிறாருல, ஆனா ஒரு தொகுதிக்கு தானே அவர் எம்எல்ஏவா இருக்க முடியும். ஆமா. அதனால என்ன பண்ணுவாரு, செப்டம்பர் வாக்குல அந்த ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணுவார். இல்ல திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தணும். எலெக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து செப்டம்பர்ல ரிசைன் பண்ணாருன்னா மார்ச்சுக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த மார்ச்ல அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ற நேரத்துல தளபதியை நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாரு. பெரம்பூரை ரிசைன் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு இப்ப திருச்சி கிழக்குல நிப்பார், நின்று அங்க ஜெயிப்பார். அதுக்கப்புறம் இதை ராஜினாமா பண்ணிட்டு அந்த எலெக்ஷன் போது செப்டம்பர்ல வரும். அது அப்போ வந்து மறுபடியும் பெரம்பூர்ல நிப்பார். பெரம்பூர் திருச்சி இப்படி மாறி மாறி இது நம்ம எல்லாம் வந்து மார்ச் விட்டா செப்டம்பர் விட்டா மார்ச் அப்படின்னு மாத்தி மாத்தி அட்டம் எழுதிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து மாறி மாறி. இது எதுக்கு தெரியுமா? ஏதோ இந்த தடவை ஜெயிச்சதெல்லாம் ஃப்ளூக்கு கிடையாது. மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் தளபதிக்கு தான் இருக்குது. நீங்க அத்தனை பேரும் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினாலும் இவரை தோக்கடிக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணினாலும் அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்க போகின்றது விக்ரம். பட் இருந்தாலும் இந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா நிக்கிறதுக்கு வந்து செலவு அதிகமாகாதா சார்? அவரும் செலவு பண்ண மாட்டாரு, எலெக்ஷன் கமிஷன் தானே செலவு பண்ணணும். கவர்மெண்ட் காசு தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு. ஏன்னா அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கேளுங்க, அந்த 2500 ரூபாய் கொடுக்க போறதே வந்து மக்கள் பணத்துல கிடையாது, அவர் சொந்த பணத்துல கொடுக்க போறாரு. அவர் சொத்தே 400 கோடி 600 கோடியா தான் வச்சுக்கிறாரு. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு வந்து 1 கோடி பேருக்கு தோராயமா சொல்றேன், 1000 கோடி ஆகுது. அதுவும் இப்ப வந்து 1.25 கோடி 1.5 கோடி அப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த 1500 கோடி ஒரு வருஷத்துக்கு 18,000 கோடி ஆகுது 1000 ரூபாய்க்கு. இன்னும் 2500 ரூபாய் குத்தீங்கன்னா இது எங்க போய் நிற்கும்? இவரே 400 கோடியா 600 கோடியா தான் அவங்க சொத்து கணக்கு காமிச்சுக்கிறாரு. அப்போ இத்தனை கோடிக்கு எங்க போவார் அப்படின்னா அங்கதான் இருக்குது அடுத்த சூட்சுமம். அதனால என்னப்பா, சனிக்கிழமை மட்டும் தானே ஆபீஸ் வரணும். மண்டே டு ஃப்ரைடே ஜனநாயகன் 2, லியோ 2, தெரி 2, புலி 2, சுறா 2 இப்படி எடுத்து விட்டுக்கினே இருக்கலாம். அவர்தான் நடிக்க மாட்டாரு அரசியலுக்கு வந்த உடனே. எல்லாமே மக்களுக்காக தானேங்க. இப்ப மக்களுக்கு காசு கொடுக்கணும்னா அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் சொல்ல, அவங்க தொண்டர்கள் தான் சொல்லிட்டாங்கல்ல, மக்கள் காசுல அவர் கை வைக்க மாட்டாரு, அவரு காசு இல்லை அப்படின்னு. அப்ப காசுக்கு எங்க போவாரு? அதாவது அவுரங்கசீப்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார்ல, நமக்கு எல்லாம் வரலாறுல என்ன சொல்லி கொடுத்துறாங்க? அவர் எம்மாம்பெரிய அரண்மனையில இருந்தாரு, அதுல வந்து எத்தனை விளக்கு எரியும், எவ்வளவு வேலைக்காரங்க இருப்பாங்க. ஆனாலும் பாத்தியானா அவர் ரொம்ப எளிமையானவர், தொப்பி தைச்சி அதுல வர வருமானத்துல அவர் வாழ்க்கையை நடத்தினார் அப்படின்னு நம்ம வரலாறு புஸ்தகத்துல போட்டிருந்தாங்க. நாமளும் வந்து மாங்குன்னு மண்ணாந்த மாதிரி தலையாட்டின்னு ஐயோ எளிமையானவர். ஏயா ராஜாக்கு வேற வேலையே கிடையாதா? எவ்வளவு சண்டை போட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல, அதையெல்லாம் கவனிக்காம இவர் பாட்டுக்கு ஒரு சில கவர்மெண்ட் ஆபீஸ்ல நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யாம இந்த ஸ்வெட்டர் தைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு காலத்துல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜா வேற எதையும் கவனிக்காம தொப்பியே தைச்சிருந்தாருன்னா அவர் வாயை அவனா தைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம நம்பியிருந்தோம்ல. அந்த மாதிரி அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல, மக்கள் பணத்துல அவர் வந்து காசு கொடுக்க போறது கிடையாது, அவர் சொந்த பணத்தை தான் எடுத்து கொடுக்க போறார். அதுவும் எப்படி நீங்க நோ சொல்றீங்க, அந்த ஒரு படித்த ஒரு இளம் பெண் சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பக்கத்துல ஒரு வயதான மூதாட்டி தான் சொன்னாங்க, நீங்க நினைக்கிறது தப்புன்னு ஆரம்பிச்சாங்க. கவனிச்சிங்களா? அப்ப வந்து எல்லாருமே வந்து தளபதியோட மனசு என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கிறாங்கப்பா. அப்ப அதுக்கு காசு எங்க போவாங்க? அப்ப சினிமா நடிச்சாதான். அதனாலதான் சனிக்கிழமை மட்டும்தான் ஆபீஸ், மண்டே டு ஃப்ரைடே ஷூட்டிங். அதுல அப்படியே பணமா வந்து கொட்டும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இனிமே இவர் படம் மட்டும் தான் பாக்குறது அப்படின்னு. வேற யார் படமும் ஓடல அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்த ஒரு படம் தான் ஓடுதுன்னு சொல்லி தமிழகம் முழுக்க இருக்க எல்லா தியேட்டர்லயும் தளபதி படம் தான் ஓடுதுன்னா 18,000 கோடி என்ன விக்ரம், 50,000 கோடி கூட சம்பாதிக்கலாம். அப்படியே மக்களுக்கு அள்ளி வீசலாம். மக்களுக்கு நல்லது அப்படின்னு 4 பேருக்கு நல்லதுனாலே எது ஒன்னா செய்யலாம் அப்படின்னும் போது இங்க 4 கோடி பேருக்கு நல்லது அப்படின்னும் போது தாராளமா செய்யலாம்பா. பட் இருந்தாலுமே தாவேக்காவினர் எல்லாருமே தற்கொலை நடைமுறை வச்சு கூப்பிடுறாங்களே சார், எதனால சார் அப்படி? இதுக்கு நான் ஏதாவது சொல்லணுமா? இல்ல அவங்க போடுற வீடியோ எல்லாம் பாருங்க. அதுல ஒருத்தங்க சொல்றாங்க ஏதோ ஒரு பூத்து அவங்களோட பூத்து போல இருக்கு போறாங்க. அந்த பூத்து வந்து போலிங் முடிஞ்சு போச்சு. அங்க ஒரு பூத்துல ஓட்டு போடுறாங்களா இன்னும் அப்படின்ட்டு போறாங்க வேகமா. இதுக்கு நீங்க என்னன்னு பேர் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றாங்க, அதாவது பஸ்ல வரும்போது நான் அந்த டிரைவர் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் ஓட்டு போட போனோம் அப்படின்னு. என்ன பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கினாங்க நான் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேணும்ட்டுன்னே அவங்க வந்து பஸ் அப்படியே ரொம்ப உருட்டி ஓட்டின்னு வந்தாங்க. இவங்க போன பிறகு இப்படி புது கட்சி எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துருமா அப்படின்னு பேசிக்கினாங்களாம். ஏங்க நீங்க தான் போயிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை மாதிரியே எல்லாம் ஓட்டு போட வந்தவங்கன்னா அங்க இறக்கி விட்ட உடனே அடுத்த செகண்ட் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. யாரும் பஸ்ஸை விட்டு இறங்கினா எல்லாரும் நம்ம போயிடுவோம்ப்பா, யாரும் பஸ்ல உக்காந்துட்டு இருக்க மாட்டோம். நீங்க போன பிறகு அவங்க பேசினது ஒருவேளை நம்மள மாதிரியே அவங்களும் டைம் டிராவலரா இருந்திருப்பாங்களோ, இப்படி ஏதாவது ஊடாடி இருப்பாங்களோ, இப்படி எல்லாம் வீடியோ போட்டிருந்தா அப்புறம் வந்து நீங்க அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க விக்ரம்? பாருங்க திருப்பி இவங்க 2 பேரே வந்து நிக்கிறாங்க அதனால மாத்தி போடணும் அப்படின்னா இதுவும் என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியல. ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் அவங்க அப்பா கிட்ட வந்து நான் காலில் விடுறேன் நீங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க. சின்ன குழந்தையெல்லாம் வந்து ஊசி பேத்தி விட்டு அதுங்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டீங்க. அதாவது இது என்ன விதமான ஒரு மனநிலைன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு வந்து கல்வியில் முன்னேற்றத்தில் இருக்கின்றது அப்படி இப்படின்லாம் சொன்னவங்களே இப்ப நொந்து நூலா போய் உக்காந்துருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன விதமான கல்வியை நம்ம கொடுத்துக்கிறோம் விக்ரம்? அரசியல் தெரிய வேணாம். அதுல ஒருத்தர் இந்த ஜேம்ஸ் வசந்தனா ஆமா அவரு கேள்வியை தான் கேட்கிறாரு, எப்படிமா புதுசா வந்தவங்கன்றதுக்காக கொடுத்துட முடியுமா வாய்ப்பு? ஆனா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அரசியல் கட்சி இதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, அதுல நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் ஜேம்ஸ் வசந்தன் கேட்கிறாரு, சரிம்மா அப்ப இது மாதிரி புதுசா ஒரு படம் கேட்டாரு கரெக்டா. இதே உங்க தளபதி விஜய் வந்து முன்ன பின்ன அனுபவம் இல்லாத ஒரு டைரக்டர் ஒருத்தர் வராரு, சார் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நான் படம் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் படத்துல நடிப்பாரா? சார் சினிமா வேற இது வேற, எப்படிங்க வேறன்னு சொல்றீங்க? ஒரு சினிமாக்கே நீங்க அந்த சான்ஸை கொடுக்க மாட்டேன்னும் போது நாட்டை ஆள்றதுக்கு எப்படிங்க நீங்க வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்னா பதில் இல்லை. அப்போ இவங்க பேசுறதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க விக்ரம். அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், அவர் நல்லது பண்ணுவார், நல்லது பண்றார் பண்ணுவார்னு எதை வச்சு நம்புறீங்க? அந்த 5 வயசு குழந்தைல இருந்து சொல்றவங்க அத்தனை பேருமே நீங்க நம்புறதெல்லாம் அவரை சினிமால பார்த்ததை வச்சு மட்டும்தான். அதை தவிர அவர் என்ன நல்லது பண்ணார் உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ சினிமால இருக்க பிம்பத்தை வச்சு நீங்க நம்பின்னு கேட்டா நாங்கெல்லாம் வந்து அரசியல் மாற்றம் வர வேண்டும். மாற்று அரசியல் எது மாற்று அரசியல்? முதல்ல அரசியல் என்னன்னே உங்களுக்கு புரியலையே, அப்புறம் தானே மாற்று அரசியல் அப்படின்றதுக்கு வருது. இங்க இருக்கிற கும்பல் எல்லாம் அரசியல் கிடையாது. ஒரு மேனிபெஸ்டோல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னா அப்ப அதுக்கப்புறமா தான் நீங்க கட்சியில சேர்ந்தீங்களா? கட்சியில சேர்ந்துட்டீங்க. எதனால சேர்ந்தீங்க? அவர் உங்களுக்கு பிடித்தமான ஹீரோன்றதுனால கட்சியில சேர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாலும் ஆஹா ஓஹோன்னு தான் சொல்லுவீங்க. இப்ப திமுக காரங்களை போயிட்டு உங்க கட்சி மேனிபெஸ்டோ வேற லெவல், ஹீரோ மட்டும் இல்ல ஹீரோயின் அப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுக காரங்க கிட்ட போய் அவங்க மேனிபெஸ்டோ கேட்டா அப்படித்தான் சொல்ல போறாங்க. இது திமுக மேனிபெஸ்டோ அதிமுக கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயா இதெல்லாம் ஒரு வாக்குறுதியா, அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. இவ்வளவுதானே. நீங்க அந்த கட்சியில அவர் ஹீரோன்றதுனால கட்சி கூட இல்ல ரசிகர் மன்றத்துல இருக்கீங்க. அதனால நீங்க வந்து ஆஹா ஓஹோ அது நல்லது அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க. அப்புறம் இப்படி எல்லாம் பண்றவங்களை இப்ப நீங்க சொன்ன பேரை வச்சு சொல்லாம வேற ஏதாவது பேர் இருக்கான்னு எனக்கு சொன்னீங்கன்னா நானும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் வைக்கிறேன். சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளை எல்லாம் வந்து உசுப்பேத்தி விடுற அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்னைக்கு கூட வந்து புகார் கொடுத்துருக்காங்க சார் விஜய் அவர்கள் மேல, குழந்தைகளையும் வந்து நீங்க அரசியல் உட்படுத்துறீங்க நீங்க அப்படின்ட்டு. அரசியல் படுத்துறதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்வேன். நீங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டிங் எல்லாம் போனீங்கன்னா அந்த பில்லிங் கவுண்டர் இருக்கு இல்லையா, அங்க போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சாக்லேட்டு அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்லிங் கவுண்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த டாய்ஸ், அதுவும் இந்த சாஃப்ட் டாய்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. எதுக்கு இது பில் போடுற இடத்துல இங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ட்ராலி தள்ளிட்டு உள்ள எல்லாம் போவீங்க. அதுவும் இன்னைக்கு நிறைய பாக்குறோம் நம்ம. அவங்க குழந்தைய கூட்டு வரவங்க சின்ன குழந்தைகளா இருந்தா அந்த ட்ராலிலேயே வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மள கடத்தெரு கூட்டு போகும்போது கையை பிடிச்சிக்கினே கூட்டு போவாங்க. நம்ம கையை விட்டுற மாட்டோம், பயம். ஆனா இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா ட்ராலியை தள்ளிக்கின்னு நீ எங்கேயாவது போய் விளையாடுறாங்க. இந்த பசங்க வந்து அங்க வந்திருக்க இன்னும் சில பசங்களோட இந்த ரோல இருந்து அந்த ரோ அப்படி இப்படின்னு காச்சு மூச்சுன்னு கத்திக்கின்னு ஓடுறத நம்ம பாக்குறோம். இவங்க பாட்டுக்கு நிதானமா ஷாப்பிங் பண்ணுவாங்க. குழந்தை இல்லாம வந்த நம்மள மாதிரி ஆளுங்க தான் நொந்து நூலா போயிடுவோம். எப்ப வந்து நம்ம ட்ராலியில இடிக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து நம்ம ஒதுங்கி போனோம். ரைட், விடுங்க, குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும். ஆனா பில்லிங் கவுண்டர் போகும்போது மட்டும் குழந்தைய கூட்டு போயிடுவாங்க கையோட. ஏன் தெரியுமா? பில்லு போட்டு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனோம். அப்ப போய் தேடிட்டு இருக்க முடியாது, டைம் ஆயிரும். அது வரைக்கும் 2 மணி நேரம் அந்த எல்லா ரோவையும் அலசி ஆராயறதுக்கு நேரம் இருக்கும். கவுண்டர்ல அங்க ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து, சார் ஒரே ஒரு சாமான் சார், பில்லு பண்ண. நோ 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 நோ, நான் எவ்வளவு நேரம் நிக்க தெரியுமா? இவ்வளோ நேரம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு ட்ராலியை வச்சுட்டு மறுபடியும் தூக்கி வச்சிருப்போம். அப்பெல்லாம் நமக்கு லேட்டு தெரியாது. ஆனா இந்த இடத்துல முடிச்ச உடனே குழந்தைய கூட்டு போயிடணும்னு. சோ கடைக்காரங்களுக்கு தெரியும், இந்த பில்லிங் கவுண்டர் வரும்போது குழந்தைகள் கட்டாயம் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு. அந்த பில்லிங் கவுண்டர்ல எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் உங்களுக்கு அந்த கியூல. அப்ப அந்த குழந்தை சும்மா இருக்குமா? இப்படியே பார்க்கும். அம்மா சாக்லேட்டு நீங்க வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களா, உங்க மானம் போயிடும். அதுக்கு அதுக்கு பயந்தாது நீங்க வாங்கி கொடுத்தானோ. இந்த சைக்காலஜி பின்ன எவ்வளவு பாக்குறோம் நம்ம. இந்த சைக்காலஜி இத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காகத்தான் அந்த பில்லிங் கவுண்டர்ல சூப்பர் மார்க்கெட்ல இதெல்லாம் அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி விளம்பரங்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளை கவருகிற மாதிரி நிறைய விஷயங்களை சேர்ப்பாங்க. அவங்கதான் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அப்பா அம்மாவை. இதை பாரு, நீ அதை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு. அதே மாதிரி இந்த எஸ்பெஷலி இந்த ஏப்ரல் மே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து குழந்தைகள் கொண்டாடும் அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. அது ஏன் கொண்டாடுறதெல்லாம் தெரியாது, யாருமே கொண்டாட மாட்டாங்க, அங்க ஈயாடும். இருந்தாலும் குழந்தைகள் கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா உன்னை இந்த குழந்தை எல்லாம் சும்மா இருக்காது, எல்லா குழந்தையும் பாக்குறாங்க, நீ என்ன கூப்பிட்டு போ அப்படின்னு. சோ இந்த சில்ட்ரனுடைய பிரஷர் இதுதான். ஆனா மே 4க்கு அப்புறம் ஒரு புஸ்தகம் எழுதலாம், தி கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இன் மாஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கேஸ் ஸ்டடி அப்படின்னு போட்டு டிவிகேவை பத்தி நீங்க எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க இவங்க பண்றதெல்லாம் ஹைப்பு தான். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரே நேரத்துல ஒரு 100 மொபைல் போன்ல இருந்து நீங்க சோசியல் மீடியா 100 டிஃபரெண்ட் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்ல, அந்த மொபைல் போனுடைய அந்த சர்க்கியூட் போர்டை மட்டும் எடுத்து ஏதோ பெருசா வச்சிருக்கான், அதுல அப்படியே சொருகிட்டு கனெக்ட் பண்ண உடனே ஒரு ஸ்கிரீன்ல அந்த 100 இது வருமா, 100 இதுல வந்து 100 ஐடி போட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு அது மூலமா நீங்க வீடியோவோ இல்ல இன்ஸ்டாகிராமோ எது வேணாமோ லைக் ஷேர் கமெண்ட் அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கூட வந்திருக்கும் மெயில். இது மாதிரி வந்து இத்தனை வியூஸ் வேணும்னா இவ்வளவு காசு கட்டுங்கோ, கமெண்ட் வேணும்னா இவ்வளவு காசு கட்டுங்கோ அப்படின்னு. எப்படின்னா இது மாதிரிதான் வச்சிருக்காங்க மாஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாதாரண சேனல்கள்ல இருந்து இன்ஃபுளுசர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வழி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரிதான் இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் இத்தனை மில்லியன் வியூ ரிலீஸ் பண்ண ஒரே நாள்ல இத்தனை மில்லியன் வியூ அப்படின்வாங்க. ஆனா எத்தனை மில்லியன் இந்த மாதிரி பாட்ஸை வச்சு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதெல்லாம் பண்ணியும் படம் ஊத்திக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏங்க ஒரு ட்ரெய்லரே வந்து 2 கோடி பேர் பார்த்துட்டாங்க, 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்ன படம் ஏன் வந்து ஒரு வாரம் கூட ஓட மாட்டேங்குது? காரணம் என்னன்னா பாட்ஸ் இல்லாம வெறும் உங்க ரசிகர்களே இதை வந்து ஹைப்புக்கு ஒரு வைபு. ஆமா, புதுசா இது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிறாங்க, வைபு. இந்த வைபுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40 தடவை 50 தடவை கூட அப்படியே கிளிக் பண்ணிட்டு அதை ஓட விட்டுட்டு மறுபடியும் அதை பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து யூடியூப்ல பண்ணலாம், காசு செலவு கிடையாது, டேட்டா அது இப்ப நிறைய வந்துருது. தியேட்டர்ல போயிட்டு ஒரே படத்தை 18 தடவை நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் 150 ரூபாய் டிக்கெட்டுக்கு காசு கட்டணும் தம்பி. அதனால ஒரு தடவைக்கு மேல பார்க்க முடியாது. மிஞ்சி போனா காசு இருக்கவங்க 2 தடவை பார்ப்பாங்க.
இந்த மாதிரி ரிப்பீட் மோட்ல ஒரு நாளைக்கு 40 தடவை 50 தடவை எல்லாம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இதுலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, படத்தையே ஓட்ட முடியாதவங்க, படம் டப்பாக்குள்ள போயிடுதுன்றவங்க நீங்க வந்து அரசியல்ல நாங்க பண்ண போறோம், எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா எங்களெல்லாம் பார்த்தா என்னன்னு தெரியுது. இத்தனைக்கும் ஒரு டைம் டிராவலர் கிட்ட பேசினுக்கிறீங்க, அவர்கிட்டயே நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது விக்ரம்? சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா அண்ணாமலை அவர்களே வந்து ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போட்டு போய் மறைமுகமா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரில சார் சொல்லப்படுது. நம்ம முதலமைச்சர் என்ன கலர் சொக்கா என்ன கலர் பேண்ட் போட்டு போனாரு தெரியுமா? ம். ஆம்பளைங்களுக்கு இருக்கிற ஒரே டீசென்டான கலர் அதுதாங்க. இப்போ ஒயிட் பேண்ட் பிளாக், ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் அப்படின்றது வந்து அரசியல்ல தொண்டர்களுக்கான யூனிஃபார்ம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அரசியல் கட்சி தொண்டர்கள்லாம் இப்ப வந்து வேட்டியில இருந்து பேண்ட்டுக்கு மாறிட்டாங்க, கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சொக்காயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி மேல ஒரு கட்டம் தலைவர்கள் அப்படிங்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. அதனால வித்தியாசப்படுத்துவதற்காக அந்த மாதிரி ஒரு பேண்ட், அந்த மாதிரி ஒரு சொக்கா. அதான் நான் சொல்றேன், அன்னைக்கு தெரியாதனமா அந்த பேண்ட்டை போட்டு போயிட்டேன் விக்ரம் நான். ஆனா நான் கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தேன். அங்க போனா எல்லாம் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். என்ன பேண்ட் ஷர்ட் தானே போட்டு வந்துக்கிறேன், ஏன் வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அதுக்கப்புறமா தான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து வீடியோ எல்லாம் பார்க்கும் போதெல்லாம், ஓ இதுல இப்படி ஒரு மெசேஜ் இருக்குதா அப்படின்னு. எவனாவது இந்த கலர் பேண்ட் போட்டு போனா வாங்க வாங்க இவங்களும் அப்படிதான் அப்படின்னு வாங்க போகுது. விட்டா ரோட்ல போலீஸ்கார யாராவது மப்டியில, பெரும்பாலும் போலீஸ்காரங்க வந்து ஆஃப் டியூட்டில டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பேண்ட் அப்படியே தான் இருக்கும், மேல சொக்காய் மட்டும் மாத்திட்டு போயிடுவாங்க. உடனே அவங்களும் தலக்கன் அப்படின்றதா இப்படியே சொல்லிட்டு தெரியுங்க. நீங்க எல்லாம் 4ஆம் தேதி வரைக்கும் தான். இது சில பேர் வேண்டி நிக்கிறாங்களாம், ஆஹா எப்படியாவது அந்த ஒரு மாசம் தள்ளி வைக்க கூடாதா கவுண்டிங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு மாசமும் எங்க அண்ணன் தான் சிஎம் அப்படின்னு நாங்க ஒரு நினைப்புல சந்தோஷமா இருப்போமே, அதுல மண்ணவாரி போடுறீங்களே நீங்க அப்படின்னு. புரியுது. பட் இருந்தாலுமே வந்து சேகர் பாபு அவர்கள், அதாவது HRNC மினிஸ்டரா இருக்கிறவரு, துறைமுகத்துல ஒரு கெத்தா இருக்கிறவரு, அவரே தாவேக்காவோட வேட்பாளர் அடிக்க போறாருன்னு அந்த அளவுக்கு பயமா சார் அவர்களுக்கு? இது பயம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்க என்ன சீண்டினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஒரு அமைச்சரா இருக்கவரு அந்த மாதிரி வந்து ஒரு கோபத்துல பேசுறது, ரியாக்ட் பண்றது அப்படின்றது வந்து சரியில்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதே சமயத்துல ஒரு விஷயம் நடக்கணும் போது அதனுடைய 360 தெரியாம நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு முழுக்க பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி இப்ப அவர் வந்து ஒரு அதிமுக இல்ல பாஜக அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன், இல்ல இல்ல இது வந்து இவர் மேலதான் தப்பு அப்படின்னு. தாவேகா அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் உஷாரா தான் பேசணும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே நீங்க அடைமொழி எல்லாம் வேற குத்து புட்டீங்க, அதனால அவங்க என்ன தீண்டி விட்டாங்க திருமிச்சம் பண்ணாங்கன்னு தெரியாது இல்ல. சோ அதை வச்சு ஒரு சைடா நம்ம சொல்றது சரியில்லை. இவங்க என்ன பண்ணாங்க, எதனால அவர் அந்த மாதிரி பண்ணாருன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்றேன், அது பாஜக தொண்டரை அடிக்க போயிருந்தான்னு சொன்னா கூட நான் சொல்லியிருப்பேன், இல்ல இல்ல இவர் ஏதோ தப்பு பண்ணாரு. அது தாவேகான்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் இதுல எல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு முதல்ல டீட்டெயிலா விசாரிக்க. பட் இருந்தாலுமே பல பூத்துகள்ல வந்து இந்த மாதிரி திமுகவினர் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க, நைட்டு வந்து இந்த இந்த ரூம்குள்ள வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க, அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வருதே சார். எந்த அளவுக்கு உண்மையா நம்ம நம்புறது அதை? இந்த பரகலா பிரபாகர்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுடைய கணவர். அவர் சொல்றாரு, ராத்திரி 11:30 மணில இருந்து 12:30 மணிக்குள்ள இத்தனை ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. இதையும் ஒரு கும்பல் இன்னும் நம்பிட்டு தெரியுது. அதாவது கடைசி ஓட்டு போட்ட உடனே அதை பிளாக் பண்ணிட்டு அதை சீல் வச்சுட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு எத்தனை ஓட்டு பதிவாகி இருக்கின்றது அப்படின்னு ஃபார்ம் 17C அப்படின்னு ஒண்ணு எல்லா ஏஜென்ட்டுக்கும் கொடுத்து அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு அதற்கு பிறகு இங்க திறக்கும் போது இதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதை ஓபன் பண்ணும்போது இதுல 789 ஓட்டு பதிவாகி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பூத் ஏஜென்ட் வந்து என்னப்பா 789 கரெக்டா அப்படின்வாங்க. இவர் சொல்ற மாதிரி ராத்திரி 11:30 மணில இருந்து 2:30 மணிக்குள்ள இவ்வளவு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா இது நிஜமாகவே வெயில் முத்திச்சு. ஹைதராபாத்ல வெயில் கொஞ்சம் அதிகம் வைக்கிறாங்க, அந்த மாதிரிதான். மற்றபடி கள்ள ஓட்டு போட்டாங்கன்னா அகைன் நான் இதுதான் சொல்றேன், யார் இந்த புகாரை எழுப்புவது அப்படின்றது பார்க்கணும். அதிமுக பாஜக இவங்க அந்த புகார் சொல்லியிருந்தாங்கன்னா கூட சரி, அது வந்து விசாரிக்கப்பட வேண்டும்னு சொல்றேன். தாவேகா இந்த புகாரை சொன்னாங்கன்னா கண்ணை மூடின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் தானே வந்து கள்ள ஓட்டு போடுறதை பத்தி அவங்க பேசுறது. அதனால
இன்னைக்கு வந்து தாவேகா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க வந்து உஷாராயிடும். ஐயோ கருத்தே சொல்லக்கூடாதுடா சாமி, இவனுக்கு என்னன்னே தெரியாது, எதோ வளரினுக்கிறாங்க, இந்த பூத்துல இல்லைன்னா அந்த பூத்து திறந்துக்குது, அங்க போய் ஏன்னா பால் பூத்தா, இங்க இல்லைன்னா அங்க போய் பால் வாங்கலான்றதுக்கு இந்த பூத்து மூடிட்டாங்களா, அந்த பூத்துல ஓட்டு போட்டு நிக்கிறாங்களா, நான் அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு போறாங்களே. இதுல இன்னொருத்தர் அதாவது நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு ஃபார்மை கையில வச்சுருக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அடியில தம்ம தூண்டு ஒரு இது இருக்கும், அதுதான் அந்த பிஎல்ஓ சைன் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாரு. நான் ஆன்லைன்ல பண்ணிட்டேன், ஃபார்மே கையில வச்சிருக்காரு. சரி நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு கூட யாரும் ஒன்னா சொல்லிட்டு போலாம், ரைட், இருந்துட்டு போட்டோம். இப்போ ஏன் வந்து இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன், என்கிட்ட எலெக்ஷன் ஐடி இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, பேர் இல்லைன்னா நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது, என்கிட்ட தான் கார்டு இருக்கு, இப்படின்னா இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேல சொல்றாங்க இது வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. நம்ம எல்லாம் யூடியூப் வீடியோக்கு கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்கன்னு சொல்றது கிடையாது. இதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு சொல்லினுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சொன்னேன் இவங்க சொல்றத அப்படியே விட்டு தள்ளிருங்க. எதுவுமே தெரியல, என்னவோ அவங்க இது பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஃபேண்டசி லேண்ட்ல வந்து இருக்காங்க. மே 4ஆம் தேதி தான் புதையலும் கீழே வந்து உழப்போறாங்க அந்த ஃபேண்டசி லேண்ட்ல. ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இத்தனை நாள் இல்லாம சிவகுமார் சார் அவர்கள் திடீர்னு வந்தாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு, பிரேமலதா விஜயகாந்த் வேற விதமா ஆப்பு வச்சாங்க, சிவகுமார் அவர்கள் வேற விதமா ஆப்பு வச்சிட்டாரா என்ன சார் திமுகவுக்கு? அவர் ஆப்பு வச்சாரெல்லாம் நான் பார்க்கல. ஒருவேளை அவர் பசங்களுக்கு வந்து சரியான சினிமா வாய்ப்பு வருவது தடைப்பட்டது அப்படின்னு என்ன நினைச்சாரோ, அதனால சொன்னாரோ, அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு சுயநலத்துக்காக தானே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பொது நலத்துக்காக என்னைக்கு அவங்க குரல் கொடுத்துக்கிறாங்க சொல்லுங்க? இப்போ இன்னைக்கு ஒரு சில நடிகர்கள்லாம் சொல்றாங்கன்னா, ராக்கெட் விடுறீங்க, விவசாயிக்கு தண்ணி இல்ல, ராக்கெட் தானா முக்கியம், சேட்டலைட் தானா முக்கியம் அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்புறம் ரோடு போடணும் அப்படின்னு சொன்னா என்னது ரோடு, விவசாய நிலத்தை அழிச்சிட்டு, இவங்க இருக்கிற ஏரியால மட்டும் ரோடு அப்படியே பல 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 பலன்னு இருக்கணும், ஒரு 6 லேன்ல இருக்கணும். இவங்க மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற இடத்துல எல்லாம் ரோடு நல்லா இருக்கணும். இங்க நீ ஒண்ணும் வேணாம், இந்த ஹீரோக்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு கிராமத்துல குண்டும் குழியுமா இருக்க இடத்துல நீங்க வந்து அவங்கள கார்ல ஏத்திட்டு வாங்க, யோ எவையா அவன் ப்ரொடக்ஷன் மேனேஜர், என்னையா லொகேஷனை பிடிச்சிக்கிற நீ, வரத்துக்குள்ள பெண்டு நின்றுச்சு அப்படின்னு முதல்ல கேன்சல் பண்ணுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சார் அந்த இடத்துல வந்து பஸ் போவாது சார், டிவிஎஸ் 50ல தான் சார் போனோம் அப்படின்னு கூட்டு போங்களேன் எந்த ஹீரோவையாது. இவங்களுக்கு மட்டும் பல 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 ரோடு வேணும். அதுல இது சொல்லாம விட்டா நல்லா இருக்காது நம்ம நண்பர்களுக்கு எல்லாம். உலக்க நாயகன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் ஒரு கவிதை சொல்லிக்கிறாரு, அதாவது உழவை விடுத்து தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பரந்தூர்ல போய் பாடுவியா இந்த பாட்டை? இல்ல பரந்தூர்னு ஒண்ணு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியாதா? பரந்தூர்ல என்ன பண்ண போறாங்க? ஆகாயத்துல கோட்டை கட்ட போறாங்களா, இல்ல கடல்ல வந்து ஏர்போர்ட் கட்ட போறாங்களா? விவசாய நிலம், அங்க இருக்க விவசாயிகள் எத்தனை வருஷமா போராடி நிற்கிறாங்க, யாரும் கண்டுக்கவே இல்லை. நீ என்ன பண்ண? ஒரு நாளாவது அந்த பக்கம் போனியா? அட்லீஸ்ட் தற்கூரிகளின் தலைவன் சொல்ற விஜய் கூட ஒரு நாள் போயிட்டு வந்துட்டாரு. நீ என்ன பண்ண? அங்க என்ன பண்றாங்க? அந்த இதெல்லாம் உனக்கு உழுகிற நிலம் மாதிரி தெரியலையா உனக்கு? காசு கொடுத்தா என்ன ஒன்னா பேசுவ நீ. அந்த இதுக்கு அந்த சந்துருவே பரவாயில்ல போல இருக்கு. வேலை கட்ச பிறகு அவர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. அங்கேயாவது கொஞ்சம் மானஸ்தானா இருந்தார் சார். என்ன சார் சார் அவர் இருந்தாலுமே அவர் சொல்லியிருக்காருல்ல சார், மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு சார் அவரு. ஒருவேளை இவர் அந்த பதவியிலும் தூக்கிட்டு வேற யாராவது கொண்டு வருவாங்க அப்படின்னு இப்பவே தெரிஞ்சிச்சு அவருக்கு. இல்ல வந்து மானிமால வந்து இருக்கிற மீதி 4 பேரும் இவரை தலைமை பதவியிலையும் தூக்கிட்டு வேற யாரையாவது கொண்டு வந்து நாங்க கட்சியை உருப்படியா நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஏதாவது நினைச்சுக்கிறாரா? என்ன சொல்றோம்னே தெரியாம அவர் பேசிக்கிறாரு. இருங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லணுமா? இவர் சொல்லக்கூடாதா? அஜித் சொன்னாருனாங்க, அவரு சொல்லலன்ட்டாரு. சொன்னதை சொன்னது என்று சொன்னதால் நான் சொன்னதை நீங்கள் சொல்லாததாக எடுத்துக்கொள்ளுங்க, எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போட்டாரு. அவர் பேசுறது நீ எல்லாம் நினைச்சுக்கிறீங்க கமல்ஹாசன் பேசினால் அது யாருக்கும் புரியாது. விளக்கண்ண அவருக்கே புரியாது, அது அவருக்கு மட்டும் நான் புரிஞ்சா பேசினுக்கிறாரு அவரு. அதனால நீங்க அவரை குறை சொல்ல முடியாது. 2 பேர், அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள். ஆனா 2 பேரும் சேர்ந்து 1.5 மணி நேரம் மாத்தி மாத்தி பேசி ஒரு யூடியூப் வீடியோ போட்டாங்க பாரு.
அந்த வீடியோ பல லட்சம் வியூஸ் போயிருக்குது. இவர் பேசுறது இவருக்கும் புரியாது, அவருக்கு சுத்தமா புரியாது. அதே மாதிரி அவர் பேசுறது ஊருக்கே புரியாது. 2 பேரும் 1.5 மணி நேரம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னதான் பேசியிருப்பாங்க? எப்படா இத்தனை நாம இவ்வளோ ஜோக்கா பேசுறோம், ஆனா கூட 1 லட்சம் வியூஸ் தொடர்றதுக்கு முக்குது. அது பல லட்சம் வியூஸ் போயிருக்குதே எப்படின்னு கேட்டா இதுதான் மேட்ரு. எத்தனை தடவை பார்த்தாலும் புரிய மாட்டுது. ஏதாவது ஒரு வரியாவது புரியுமான்னு ஜனங்க ரிப்பீட் ஆடியன்ஸா போறாங்க. இன்னைக்கு எப்படியாவது ஒரு வார்த்தையாவது நான் அர்த்தம் கண்டுபிடிச்சணும்னு திருப்பி திருப்பி பார்த்து 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 சில நேரங்கள்ல இந்த சூடோக்கெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி போட்டுற மாட்டோம். ஆச்சுப்பா இது டஃபா இருக்குதுன்னு போட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை உட்காந்து அழிச்சு போட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஹார்ட் சூடோக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். திருப்பி திருப்பி போட்டிருந்தாலும் தொலையாது. அடுத்த நாள் ரிசல்ட் வரதுக்குள்ள அதை போட்டுணுமேன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை தடவை ட்ரை பண்றோம். அந்த மாதிரிதான் வேலை இல்லாத நிறைய பேர் அந்த வீடியோவை பாத்துக்கிறாங்க போல. இது புரியாது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லாருமே சுயநலத்துக்காக. அதனால சிவகுமார் பேசினாருன்னா அதை ஒண்ணு நான் ஆஹா ஓஹெல்லாம் சொல்ல மாட்டேன். அவருக்கு என்ன சுயநலமோ இன்னைக்கு இந்த மாதிரி பேசினுக்கிறாரு. அதனால அவங்க விருப்பத்துக்கு அவங்க பேசினு அதெல்லாம் அப்படியே தூக்கி குப்பை தொட்டில போட்டு போயிட்டே இருங்க. சினிமாக்காரங்க சொன்னதெல்லாம் தூக்கி வச்சுன்னு ஆளாதீங்க. ஏன்னா பிரகாஷ் ராஜே சொல்லிட்டாரு, ஒரு சினிமாக்காரன் ஒரு நடிகரை கொண்டு திடீர்னு எம்எல்ஏ ஆகிட முடியுமா அப்படின்ட்டாரு. அதனால சினிமாக்காரங்களை சொல்ற அவரும் சினிமாக்காரன் தான். அதனால அதையும் நீங்க போய்ச்சிக்கலாதீங்க. ஏன்னா என் நண்பர் ஒரு தடவை சொன்னாரு, அதாவது இனிமே வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட் எல்லாம் நான் நம்ப போறது இல்லை அப்படின்னாரு. என்ன ஆச்சு மனுஷனுக்கு எங்கேயாவது கையை சுட்டுக்கினாரு ஏங்க அப்படின்னு. இல்ல வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல 99% பொய் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டார் அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இருக்குது விக்ரம். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை லேபிளிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.